Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 24-25 இயரோட ஃபைனல் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி MCQ பார்த்தாச்சு. செக்ஷன் B பார்க்கலாம் இப்போ. செக்ஷன் Bல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the zeros of the polynomial are in the ratio 3:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே ரேஷியோஸ்னா உங்களோட மல்டிபிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ zeros are 3 and 4 3:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏதாவது ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் 3k and 4k அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸ் கூட எடுக்கலாம், ஒய் கூட எடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கிறதுனால ஸோ zeros are 3k and 4kன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. 3யோட மல்டிபிள், இது வந்து 4ஓட மல்டிபிளாக இருந்ததுன்னு அர்த்தம். தென் ப்ரூவ் தட் 12a² வந்து 49 டைம்ஸ் பின்றதை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. அதாவது x² + ax + b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் டேர்ம் வந்து 1. நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் இருந்ததுன்னா ax² + bx + c அப்படின்னு நம்ம எடுப்போம்ல. அந்த ஈக்குவேஷனில் ஏக்கு பதிலாக 1 கொடுத்துருக்காங்க, பிக்கு பதிலாக a, சிக்கு பதிலாக b கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா சம் ஆஃப் த ஜீரோஸ். சம் ஆஃப் த ஜீரோஸ் நீங்கள் கொடுத்துருக்க ஜீரோஸ் யார்? 3kவும் 4kவும் ரெண்டு பேரும் ஆட் பண்ணிக்கலாம். 3k + 4k = நம்மளோட ஃபார்முலா -b/a. பேசிக்காகவே சம் அப்படின்னா -b/a அப்படின்னு எடுக்கணும். ப்ராடக்ட் அப்படின்னா c/a அப்படின்னு எடுக்கணும். இதுதான் பேசிக் ரூல். எப்போ அப்படின்னா ax² + bx + c அப்படின்றது ஈக்குவேஷனாக இருக்கும்போது, அதாவது x²க்கு பக்கத்தில் இருக்க டேர்மை தான் ஏன்னு அசியூம் பண்ணிக்கணும். -b/a மைனஸ் போட்டுட்டு இங்கே பிக்கு பதிலாக யார் இருக்கா? ஏ இருக்காங்க. டிவைடட் பை ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 1 இருக்கிறதுனால நீங்கள் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே ரெண்டு பேரும் ஆட் பண்ணும்போது 7k = -aன்னு கிடைக்குது. இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட்டை ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட்டை ஃபைன் பண்ணும்போது நம்மளோட கொஸ்டினில் கொடுத்துருக்க ரெண்டு ஜீரோஸ் வந்து 3kவும் 4kவும். ஸோ 3k × 4k = c/a தான் நம்ம ஃபார்முலா. கொஸ்டினில் கொடுத்துருக்க சியோட வேல்யூ இங்கே பின்னு கொடுத்துருக்காங்க, பை ஏயோட வேல்யூ 1. மல்டிபிள் பண்ணும்போது இது வந்து 12k² = b அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே 7k = -c கிடச்சிருக்கு. இங்கே 12k² வந்து பின்னு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியதில் கேன்ற டேர்மே இல்லை. அப்போ அந்த கேன்றதை நம்ம என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டு பக்கமும் k² கண்டுபிடிச்சி ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணிக்கோங்க. இது எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். இங்கேருந்து கேவை கண்டுபிடிச்சி நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் மேம்னாலும் ஓகே தான். எப்படி பண்ணாலும் ஆன்சர் கரெக்டு. கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணுறதுக்காக இது ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணும்போது 7 ஸ்கொயர் பண்ணால் 49 வரும். k ஸ்கொயர் பண்ணும்போது k², மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே a²ன்னு கிடச்சிருக்கும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் k² இருக்குல்ல. இப்போ இதோட k² வந்து a²/49 அப்படின்னு கிடைக்குது. இதோட k² வந்து b/12 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸும் ஈக்குவல்னா ரைட் ஹேண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ ஃப்ரம் 1 and 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்மளால் என்னன்னு சொல்லிட முடியும்னா இந்த பக்கம் இருக்கிற டேர்மோ இந்த பக்கம் இருக்கிற டேர்மோ டெஃபினட்டாக ஈக்குவல் தான். a²/49 = b/12 அப்படின்னு கிடைக்கிது. டிவைடில் இருக்க 12 இங்கே வந்துடும், இந்த 49 அங்கே போயிருக்கும். அப்போ 12a² = 49b அப்படின்னு கிடச்சிருக்கு. கொஸ்டினில் நம்மளை இதை தான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின் சர்க்கிளில் இருந்து கேட்டிருக்காங்க. a person is standing at P outside the circular ground. சார் இங்கே Pன்ற பாயிண்டில் நின்றுட்டு இருக்காங்க. he found that his distance from the point A and B on the ground are 10 meter. இந்த ஏன்ற பாயிண்ட்டும் பின்ற பாயிண்ட்டும் உங்ககிட்ட இந்த 10 மீட்டர் அவே இருக்குன்றதை பார்க்குறாங்க. பிஏவும் பிபியும் டேஞ்சன்ட் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள், Pன்ற பாயிண்ட் வந்து அவுட் சைட் த சர்க்குலர் கார்டன் இருக்குது. அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 26 மீட்டர் ஃப்ரம் த சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த Pன்ற பாயிண்ட்டு சர்க்கிளோட சென்டர்லேருந்து 26 மீட்டர் அவே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே டயக்ராம் தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இந்த Pன்ற பாயிண்ட் வந்து இங்கேருந்து 26 மீட்டர் அவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏன்ற பாயிண்ட் வந்து 10 மீட்டர் அவே இருக்குன்றதும் சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் கிரவுண்ட் கேட்குறாங்க. அப்போ இந்த ஆர் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். பேசிக் கான்செப்ட், ஒரு டேஞ்சன்ட்டும் ரேடியஸும் மீட் பண்ணுறது எப்பவுமே பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான். அப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்மளால் என்ன அப்ளை பண்ண முடியும்னா பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும். பித்தாகரஸ் தியரம் படி ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் = சைட் ஸ்கொயர் + சைட் ஸ்கொயர். இதில் ஹைபாட்டனஸ் யாருன்னா 90 டிகிரிக்கு எதிரில் வரல லாங்கஸ்ட் சைட். இப்போ PO² = PA² + OA² அப்படின்னு எழுதியிருக்கலாம். ஸோ PO² நான் இதெல்லாம் எழுதலை மேம், டேரெக்டாக நான் அந்த நம்பர்ஸ் தான் எழுதியிருக்கேன்னா அப்போ கூட கரெக்டாக தான் ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. 26² = PA² அப்படின்னா 10². OAன்றது ஆர் நமக்கு தெரியாததுனால அந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து 26² இருக்குது. இங்கே இருக்கிற +10² இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் -10² ஆகிருக்கும் =r². எப்போவுமே வந்து இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணி ரூட் எடுக்கிறத விட இந்த மாதிரி சப்ட்ராக்ஷனில் வரும்போது உங்களோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா a² - b² யோசிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். a + b × a - b அப்படின்னு நம்மளால் எழுத முடியும்ல, a² - b². அதனால இந்த
26 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர் அப்படின்றத 26 + 10ன்னு ஒரு டேர்ம் ஆகும், 26 - 10 அப்படின்னும் எழுதிக்கலாம். ஸோ 26ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணும்போது 36 கிடைக்கும். 26லேருந்து 10ஐ மைனஸ் பண்ணும்போது 16 கிடைக்கும். ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு இருந்துச்சு. ஸ்கொயர் இங்கே வந்தால் ரூட் ஆகிடும். 36 அப்படின்றது ரூட்லேருந்து வெளில எடுக்கும்போது 6 ஆகிருக்கும். ஏன்னா 6 6 ஆர் 36ன்றதுனால 16 வெளில எடுக்கும்போது 4 4s ஆர் 16னால ஒரு 4 வெளில வந்திருக்கும். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 24 மீட்டர் அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க 23ல ஏபிசி பிக்யூஆர் ரெண்டு பேரும் சிமிலர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். ஏபி வந்து 6 யூனிட், பிசி டயக்ராம் கண்டிப்பாக வரையணும்னு அவசியம் இல்லை, 4 யூனிட், ஏசி வந்து 8 யூனிட்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொஸ்டினில் பிஆர் வந்து 6 யூனிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ரெண்டு சைடையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது டயக்ராமே வரையாமலே நீங்கள் என்ன தெரியுமா பண்ணிடணும், இது வந்து ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர்னு எழுதிட்டு, இப்போ இதில் முதல் ரெண்டு ஆல்ஃபபெட் யார், ஏபி, இதில் முதல் ரெண்டு ஆல்ஃபபெட் யார், பிக்யூ, இப்படி எழுதலாம் நம்ம. இல்லை டயக்ராம் பார்த்து முதல்ல இங்கே கொடுத்துருக்க ஆல்ஃபபெட்டை கரெக்டாக ஒரே மாதிரி எழுதிட்டு இந்த சைடும் இந்த சைடும் எடுக்கணும், இந்த சைடும் இந்த சைடும் அப்படி பார்த்து எழுதுற ஸ்டூடெண்ட்டும் எழுதுவாங்க. இல்லை இந்த ஆல்ஃபபெட்லேருந்து எடுக்கிறதா ரொம்ப சிம்பிள். ஏபி பை பிக்யூ, இங்கே அடுத்த ரெண்டு ஆல்ஃபபெட் வந்து பிசி, இங்கே அடுத்த ரெண்டு ஆல்ஃபபெட் வந்து கியூஆர். இங்கே ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுக்கும்போது ஏசின்னு கிடச்சிருக்கும், இங்கே ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுக்கும்போது பிஆர் அப்படின்னு கிடச்சிருக்கும். இப்படி எழுதிடுவாங்க. எழுதிட்டு இப்போ என்னென்ன யூனிட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபியில் 6 கொடுத்துருக்காங்க, பிக்யூவோட லென்த் கொஸ்டினில் கொடுக்கல, இது அப்படியே இருக்கட்டும். பிசிக்கு பதிலாக கொஸ்டினில் 4 இருக்குது, கியூஆர் கொடுக்கல, அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஏசியோட வேல்யூ கொஸ்டினில் 8 கொடுத்துருக்காங்க, பிஆரோட வேல்யூ 6 கொடுத்துருக்காங்க. இதில் மட்டும் தான் ரெண்டு நம்பருமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை கேன்சல் பண்ணிட முடியும் 2 டேபிளில் 4s ஆர் 3s ஆர்னு. இப்போது இவங்க 3 பேருமே ஈக்குவல் தானே. ஃபர்ஸ்ட் டேர்மை இதுக்கு ஈக்குவேட் பண்ணி இந்த பிக்யூவை கண்டுபிடிச்சிடலாம், செகண்ட் டேர்மை இதுக்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம கியூஆர் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 6 பை பிக்யூ ஈக்குவல் டு 4/3 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இங்கே டிவைடில் இருக்கிற 3 இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 6 × 3 ஈக்குவல் டு 4 டைம்ஸ் பிக்யூ அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே டிவைடில் இருக்க பிக்யூ அங்கே போயிருக்கு. இங்கே இருக்க 6 இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து 6 3s ஆர் 18 இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு 4 கிடச்சிருக்கு. தான் நம்மளோட பிக்யூவோட வேல்யூ. ஸோ அதே மாதிரி இப்போது கியூஆரை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதாவது 4/QR ஈக்குவல் டு 4/3 அப்படின்னு எழுதிட்டு டிவைடில் இருக்க 3 இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா 4 × 3ன்னு வந்திருக்கும். இங்கே வந்து 4 டைம்ஸ் கியூஆர்னு வந்திருக்கும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 12, மல்டிபிள் இருக்க 4 இங்கே வந்து டிவைட் ஆகிட்டு கியூஆர் அப்படின்னு கிடச்சிருக்கும். இதை கேன்சல் பண்ணியிருப்பாங்க, 3s ஆர், கியூஆர் வந்து 3 தான். இந்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணியிருந்தா 9/2ன்னு கிடச்சிருக்கும். கொஸ்டினில் வந்து ஃபைண்டுன்னு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பிக்யூவோட வேல்யூவையும் கியூஆரோட வேல்யூவையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிக்யூவோட வேல்யூ கொஸ்டினில் வந்து 9/2ன்னு கிடச்சிது. இன்னும் நீங்கள் 9/2ன்னு எழுதிக்கலாம், இல்லைனா 4.5ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் கியூஆரோட வேல்யூ கொஸ்டினில் 3ன்னு கிடச்சிருக்கு. ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும்போது 7.5ன்னு கிடைக்குது. 7.5 எல்லா யூனிட்டும் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதோட எல்லா யூனிட்டும் பாருங்கள் சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஸோ இதோட ஆன்சரையும் நீங்கள் கண்டிப்பாக சென்டிமீட்டரில் எழுதிடணும். ஸோ இதுக்கு டயக்ராம் வந்து கம்பல்சரி கிடையாது. அடுத்தல ஒரு ஆர் ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. அதாவது QR பை QS அப்படின்ற ரேஷியோவும் QT பை PR அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக QT பை QPன்னு வந்திருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணுறது ஈஸியாக இருந்திருக்கும், சிமிலர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக கொஸ்டினில் ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆங்கிள் 1ம் இந்த ஆங்கிள் 2 ஈக்குவல்னா நம்ம சின்ன கிளாஸோட ப்ராப்பர்ட்டி, ஒரு ட்ரையாங்கிளோட ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வர ரெண்டு சைடும் கூட இப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அதனால இந்த ஆங்கிள் 1ம் இந்த ஆங்கிள் 2ம் ஈக்குவலாக இருக்கிறதுனால இவங்க இருக்கிற ட்ரையாங்கிள் வந்து பிக்யூஆர்ன்ற ட்ரையாங்கிள் தான் ஆங்கிள் 1ம் 2ம் இருக்காங்க. 2க்கு எதிரில் இருக்க சைடு வந்து பிக்யூ, ஆங்கிள் 1க்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு வந்து பிஆர். ஸோ நம்ம எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சின்ஸ் ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா பிஆரோட லென்த்தும் பிக்யூவோட லென்த்தும் டெஃபினட்டாக ஈக்குவல் அப்படின்னு சொல்லிக்கலாம் முதல்ல. ஸோ இதை எழுதிட்டோம். இது இல்லாமல் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கிவன் அவங்க கொடுத்துருக்காங்க QR பை QS ஈக்குவல் டு QT பை PR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பிஆரோட லென்த்து தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், பிக்யூன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துட்டு இதை வந்து மாற்றிடலாம். நம்ம QR பை QS ஈக்குவல் டு QT பை இந்த பிஆர் எடுத்துட்டு நம்ம என்னன்னு போட்டுக்கலாம், பிக்யூன்னு போட்டுக்கலாம் ஃப்ரம் 1. சரி, இது எதுக்காக இதை கம்பல்சரி மாத்திரம் அப்படின்னா இப்போ பாருங்க ட்ரையாங்கிளில் QR பை QS QT பை QP அப்படின்னு வந்துருச்சு நமக்கு. அதாவது PQனாலும் QPனாலும் ஒன்று தான். ஏன்னா கொஸ்டினில் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்குது இந்த PQS அப்படின்ற இந்த ஃபர்ஸ்ட் வர ட்ரையாங்கிளும் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஸோ இதோட ரெண்டு சைடு வந்து எப்படி வந்திருக்கு, கரெக்டாக ரேஷியோ வந்து ப்ரொபோஷனலாக வந்துருச்சு. இது இல்லாமல் இன்னொரு ஆங்கிள் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணாலே போதும்ல. இப்போ இந்த ஆங்கிள் 1ன்றது இந்த பிக்யூஎஸ்ன்ற ட்ரையாங்கிள்குள்ளேயும் இருக்கு, டிக்யூஆர்ன்ற ட்ரையாங்கிள்குள்ளேயும் இருக்குல்ல. அப்போ அந்த ஆங்கிள் 1 வந்து ஒரு காமன் ஆங்கிள். ஸோ ஆல்சோ இந்த கியூன்ற ஆங்கிள் காமனாக இருக்கிறதுனால ஆல்ரெடி ரெண்டு சைடு ப்ரொபோஷனல், இப்போ ஒரு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கு. ஸோ சைடு ஆங்கிள் சைடு சிமிலாரிட்டி படி கொடுத்துருக்க ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ட்ரிக்னாமெட்ரில இருந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ் டைம் காஸ் 60 ஒய் டைம் காஸ் 0 சைன் 30 மைனஸ் காட் 45 ஈக்குவல் டு 5 இருந்ததுன்னா எக்ஸ் பிளஸ் 2ஒயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்மளோட டேபிள் வேல்யூஸ், நமக்கு நல்லா தெரிஞ்ச வேல்யூஸ் தான். ஸோ எக்ஸ் மல்டிபிள் பை முதல்ல காஸ் 60ஓட டேபிள் வேல்யூ 1/2 பிளஸ் ஒய் மல்டிபிள் பை காஸ் 0ஓட டேபிள் வேல்யூ 1 பிளஸ் சைன் 30ஓட டேபிள் வேல்யூ 1/2 காட் 45ன்றது tan 45ஓட ரெசிப்ரோக்கல், tan 45 1னா காட் 45 கூட 1 தான். அப்போ இது -1 ஈக்குவல் டு இங்கே 5ன்னு இருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த -1 இருக்குல்ல, இது வந்து ஒரு ஃபுல் நம்பர், இவங்கெல்லாம் ஹாஃப்னு இருக்காங்க. இந்த -1 மட்டும் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறேன். -1 அந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறோம்னா +1 ஆயிடும். ஆக்சுவலாக எங்ககிட்ட நம்ம கிட்ட இருக்க டேர்ம் வந்து x/2 பிளஸ் இது வந்து y/1 இருக்கு, இங்க ஒரு 1/2 இருக்கு. இந்த -1 மட்டும் அந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கலாம். நான் வந்து அப்படியே வச்சு நான் எல்சிஎம் எடுத்து தான் போட்டிருக்கேன்னா கரெக்ட் தான். அது கூட நான் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணுறதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். 2 1 2ன்னு இருக்கு. ஸோ எல்சிஎம் எடுத்தால் 2 தான் எல்சிஎம் கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால இந்த எக்ஸ் அப்படியே வந்திருக்கும். இங்கே 1 இருக்கு, ஆனால் எல்சிஎம் 2 வேணும்னா மல்டிபிள் பை 2 பண்ணியிருப்பாங்க. மேலே மல்டிபிள் பை 2 பண்ணால் 2y. ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால இந்த 1 அப்படியே வந்திருக்கும். 5 + 1 வந்து 6. டினாமினேட்டரில் இருக்க 2 அந்த பக்கம் போனால் என்ன ஆயிருக்கும்னா உங்களுக்கு மல்டிபிளிகேஷனில் வந்திருக்கும். அப்போ x + 2y + 1 = 6 மல்டிபிள் பை 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ x + 2y + 1 = 12. இந்த +1 அந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது -1 ஆயிருக்கும். அப்போ 12 - 1ன்னு வந்திருக்கும். அப்போ 11 தான் கரெக்ட் ஆன்சர். அவங்க கேட்டிருக்கிறது x + 2yயோட வேல்யூ தான். x + 2yயோட வேல்யூ 11ன்றது உங்களுக்கு சரியான ஆன்சர். ஸோ இல்லைனா நீங்கள் இந்த ஆர் ஆப்ஷன் எடுத்துருக்கலாம். tan² 60 / sin² 60 + cos² 30யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே டேபிள் வேல்யூ தான். tan 60 ஸ்கொயர் பண்ணணும். tan 60யோட டேபிள் வேல்யூ √3. அப்போ மேலே √3 ஸ்கொயர்னு எழுதியிருக்கணும். டினாமினேட்டரில் sin 60யோட ஸ்கொயர், sin 60 √3/2. இப்போ மேலே √3/2 ஸ்கொயர்னு வந்திருக்கும். ப்ளஸ் cos 30யோட ஸ்கொயர், cos 30யும் √3/2 தான். இப்போ √3/2 ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஸ்கொயர் பண்ணிக்கலாம். √3 ஸ்கொயர் பண்ணால் 3. டினாமினேட்டர்லேயும் √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இங்கேயும் √3 ஸ்கொயர் பண்ணால் 3, டினாமினேட்டரில் 2 ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு கிடைச்சிருக்கும். ரெண்டு டினாமினேட்டரும் லைக்காக இருக்குது, அதாவது டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ அதை அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 3 + 3/4ன்னு கிடச்சிருக்கும் உங்களுக்கு. அப்போ 3/6/4ன்னு வந்திருக்கும். டினாமினேட்டர் இருக்க 6/4 மேலே எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா 4/6ன்னு கிடச்சிருக்கும். ஸோ கேன்சல் பண்ணியிருப்பாங்க. 3 டேபிளில் 1s are 2s are, திருப்பி 2 டேபிளில் 1s are, இது 2s areன்னு கேன்சல் ஆயிருக்கும். அப்போ ஃபைனல் வேல்யூ 2ன்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியிலேருந்து. The coordinates of the center of the circle is 2a, a - 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சென்டர் வந்து 2a, a - 7 அப்படின்னு இருக்கு. Find the values of a. இந்த ஏவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். If the circle passes through the point 11, 7. இந்த சர்க்கிளில் இருக்க ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து 11, -9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It has the diameter 10√2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டரோட வேல்யூ 10√2 இருந்தது அப்படின்னா ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? டயாமீட்டர் 2ஆல் டிவைட் பண்ணால் ரேடியஸ் கிடைச்சிரும். அப்போ 10√2/2ன்னு போட்டோம்னா 10 வந்து கட் பண்ணிடலாம். அப்போ 5√2 தான் நம்மளோட ரேடியஸ் வேல்யூ. ரேடியஸ் அப்படின்றது சர்க்கிளோட சென்டருக்கும் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்க ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கும் உள்ள தூரம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 5√2ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம முதல்ல டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு x2 - x1 whole square + y2 - y1 whole square எழுதிக்கலாம். இதில் எந்த பாயிண்ட்டை வேணாலும் x1 y1 x2 y2 அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ வந்து இதில் டிஸ்டன்ஸ் அப்படின்றது இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவலாக ரேடியஸ். எந்த பாயிண்ட் வேணாலும் x1 y1 x2 y2ன்னு எடுத்துக்கலாம். இதில் முதல்ல நான் x2 எடுத்துக்கிறேன். x2ஓட வேல்யூ கொஸ்டினில் 2a மைனஸ் x1ஓட வேல்யூ கொஸ்டினில் 11ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்கொயர் இருக்குது. ப்ளஸ் y2 - y1, y2ஓட வேல்யூ கொஸ்டினில் a - 7. இங்கே ஒரு மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது, அதை போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் y1 வேல்யூ, y1ஓட வேல்யூ கொஸ்டினில் -9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ப்ராக்கெட்டில் தான் -9 வந்திருக்கும். அந்த மைனஸ் உள்ளே எடுக்கும்போது இது டெஃபினட்டாக ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். r = இது வந்து 2a - 11 ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது இந்த மைனஸும் மைனஸும் இது +9 ஆயிருக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு -7ம் ஒரு ஏவும் நம்ம கிட்ட இருக்குது.
9ம் 7ம் சப்ட்ராக்ட் ஆகிடும். சப்ட்ராக்ட் ஆனால் நமக்கு 2ன்னு கிடச்சிருக்கும். ஸோ நமக்கு இங்கே a + 2 த ஹோல் ஸ்கொயர். நம்ம இதை ஃபர்ஸ்ட் டேர்மா செகண்ட் டேர்மா எடுத்தோம்னா -a -2 அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ கூட ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கிறதுனால ப்ளஸ் ஃபார்முலா தான் நமக்கு எக்ஸ்பான்ஷனில் வந்திருக்கும். எப்படி போட்டாலும் கரெக்டு. ஸோ இது வந்து ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணிக்கலாம். ஆரோட வேல்யூ கொஸ்டின் நம்ம 5√2 கண்டுபிடிச்சிருக்கோம்ல, சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர். ஏன் ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக. ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கட் ஆகிடும். இங்கே 5 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 25 கிடைக்கும். √2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 வந்திருக்கும். அப்போ 25 × 2 கிடைச்சிரும். இங்கே உள்ள வந்து இது a - b த ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு. a - b த ஹோல் ஸ்கொயர்னா முதல்ல a ஸ்கொயர், அப்போ 2a ஸ்கொயர் பண்ணால் 4a ஸ்கொயர்னு வந்திருக்கும். ப்ளஸ் b ஸ்கொயர், 11 ஸ்கொயர் பண்ணால் 121. a - b த ஹோல் ஸ்கொயர்னா -2abன்னு வரும். ஸோ -2ab, 2 2s are 4, 4 11s are 44a அப்படின்னு கிடைச்சிருக்கும். இது a + b த ஹோல் ஸ்கொயர்ல இருக்கிறதுனால a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab, 2 2s are 4a அப்படின்னு வந்திருக்கும். எழுதிட்டோம். லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 4a ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஒரு 1a ஸ்கொயர் இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணிட்டோம்னா 5a ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கும். ஸோ a டேர்ம் வந்து இங்கே ஒரு -44a இருக்கு, இங்கே ஒரு +4a இருக்கு. ஸோ ஒரு மைனஸும் ஒரு ப்ளஸும் இருக்கும்போது மைனஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா -40a அப்படின்னு கிடைச்சிருக்கும். நம்பர்னு பார்க்கும்போது இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஆட் பண்ணிடலாம். 121 4 ஆட் பண்ணும்போது 125 வந்திருக்கும். இங்கே வந்து 25 2s are 15 இருந்தது. +50 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் -50 ஆயிருக்கும். அப்போ இந்த பக்கம் நம்ம 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட டேர்ம்ஸ் இங்கே 5a ஸ்கொயர் -40a, 125லேருந்து 50 வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 75 கிடைக்கும், ஈக்குவல் டு 0. ஸோ இது எல்லாமே வந்து 5 டேபிளில் டிவைட் ஆகுது பாருங்க. அப்போ டிவைடட் பை 5ன்னு பண்ணிக்கலாம். ஏன்னா ஈக்குவேஷன் கொஞ்சம் ஷார்ட் ஆகிடும். இப்போ இது 1a ஸ்கொயர் -8a, இங்கே வந்து 5 டேபிளில் 15 டைம்ஸ் கிடைக்குது, ஈக்குவல் டு 0. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்துடுச்சு. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கணும். 1 × 15 மல்டிபிள் பண்ணால் 15 வரணும். ஆட் பண்ணும்போது -8 கிடைக்கணும். ஸோ -5 -3 மல்டிபிள் பண்ணும்போது +15 வந்துடும். ஆட் பண்ணும்போது -8 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே 1 இருக்கிறதுனால நம்ம டைரக்ட் ஃபேக்டரைசேஷனில் a - 5 a - 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ a - 5 ஈக்குவல் டு 0ன்னு பண்ணும்போது a ஈக்குவல் டு +5ன்னு ஒரு டேர்மும், a - 3 ஈக்குவல் டு 0ன்னு பண்ணும்போது a ஈக்குவல் டு +3ன்ற ஒரு டேர்மும் கிடைச்சிருக்கும். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் a அப்படின்றத உங்களோட கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ வேல்யூஸ் ஆஃப் a வந்து 5 3 இந்த ரெண்டு டேர்மும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.